கவனம் பண்ணுறோம். நேற்று எங்கள் அப்பா நம்மாழ்வாருக்கு கூட்டம் நடந்ததுனால அப்போ வந்ததுனால இங்கே இரவே திரும்ப முடியாது. அதனால் இங்கேருந்து மறுபடியும் ஒரு தடவை சந்திச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கூடுதலாக சந்திக்கிறேன். அவ்வளோதான். அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இல்லை. ஏன்னா அது எங்கள் குடும்பம், நம்ம கட்சி, அதில் போய் நம்ம கருத்து சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு 2 பேருமே என்னுடைய அன்புக்கு மதிப்புரியவங்க. நான் அங்கே தான் இருந்தேன், அதனால் அதில் கருத்து இல்லை. ஒன்று மட்டும், இப்போ ஒரு கட்சி அப்படின்னா அதை வழி நடத்தும்போது அது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரே இடத்துல எங்கள் ஐயாவை 2 பேர் இருந்து வந்ததுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் எவ்வளோ அனுபவிச்சுட்டு சில இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு இதை செதுக்கும்போது சின்ன சின்ன இந்த மாதிரியான முரண்கள், கருத்துக்கள் இது மோத தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. அது சரியாயிடும். 35 வருஷம் அந்த கட்சி, இது ஒரு சின்ன பிரச்சனை, அது சரியாயிடும். எனக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்கள் ஐயா தெரியும். நான் ஒரு மகன் போல் அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவன். என் மேலே ரொம்ப பேர் இருந்து. என் நெத்தியில் பாரு ஏதாவது சாதி எழுதியிருக்கா அப்படின்னு கோவத்தில் என்கிட்ட கேட்டதில் இருக்கு. இந்த சமூகம் சொல்லும் அவர் பொதுவாக தான் வந்தார். அவர் வரும்போது சரியாக தான் வந்தார். அவரை காலம் கொண்டு இங்கே சுருக்கி வச்சுட்டு அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னார், நான் தெளிவு மலை கொடுத்தேன். ஒவ்வொன்றா சொல்லி வந்தார் என்னென்ன நடந்தது. கடைசியாக வழியே இல்லாமல் தான் அன்பை கொண்டு நம்ம நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அப்படி என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்படி இப்போ அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார். நான் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன், அது சரியாக வரல, வழி இல்லாமல் கொடுத்தேன்னாரு. அப்போ அதை போய் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஒரு கட்சி தலைமையே வேற வழி இல்லாம தான் அவை குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ்நாட்டில். அது அப்படி சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு கட்சி உருவாக்குனவருக்கு நம்பகமானது. இப்போ இப்படி பாருங்க, இப்போ ஐயா பெரியார் அவர்களை எப்படி பாருங்களேன். ஐயா இன்னைக்கு இருக்கிற அந்த திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருக்காங்கல்ல, அவங்க அன்னைக்கும் ஐயா கூட இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும், எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்கணும், இதுக்காம மணியம்மையை திருமணம் பண்ணணும். அப்போ அவருக்கு வேற ஒரு நம்பிக்கை தேவைப்படுது இல்லை. அது மாதிரி தான் இதை நீங்கள் பார்க்கணும். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சி ஒரு தலைவர் உருவாகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம். இங்கே தலைவரே இன்னும் உருவாகலை. தலைவனுங்கிற சொல்லுக்கு நீங்கள் சாதாரணமாக இல்லை. நாங்கள் பார்க்குற தலைவன் வேறு, எங்களுடைய தலைவன் வேறு. அப்படிங்கும்போது சும்மா பேர் வேணால் போட்டுக்கலாம். ஒரு படம் நடித்தவொன்ன தலைவர்னு போட்டுக்கலாம், நாடாள வந்த மகாராஷ்டிரான்னு பாட்டு வச்சுக்கலாம், எல்லாம் அது செய்யலாம். அது அப்படி தலைவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. பசி மறக்கணும், தூக்கம் தொலைக்கணும், அவமான ஏச்சு பேச்சுகளை தாங்கணும். இப்போ என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 136 40 வழக்குக்கிட்ட தொட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், நக்கீரன் அண்ணன் கோபால். அவருக்கும் எனக்கு தான் போட்டி நடக்குது. அவர் 200 கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் படியேறாத நீதிமன்ற வாசல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கடினம். அவமானங்கள், ஏச்சு பேச்சுகள் தாங்கணும். நாங்கள் படித்த தத்துவங்கிறது தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்திக்கிற தயாராக இருக்காதவன் தலைமையாக இருக்க தகுதியை பெற மாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளெடுக்கிற தகுதியை பெற மாட்டான். எது ஒன்றையும் இழக்க முடியாத ஒருவன் பெரிதொன்றை அடைய முடியாது. தலைவன் என்பவன் தன்னையே எரித்து கொண்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். தன்னையே தண்ணீரில் கரைச்சி சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும். இந்த தகுதியெல்லாம் தேவைப்படுது. சும்மா பேரில் போட்டுக்கிட்டு தலைவன் தலைவன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகள்லாம் இப்படி சிதறண்டு போகிறதுக்கு வேற ஏதாவது பின்புலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது இருக்கு. கடந்த காலங்களில் இந்திய திராவிட கட்சிகள் இப்படி ஒவ்வொருத்தரையும் சிதைச்சிருக்கு. குறிப்பாக இப்போ ஒவ்வொரு அமைப்பாக கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ வணிகர் அமைப்பு இருக்குது. அது ஐயா வெள்ளையனையும் ஐயா விக்ரமராஜாவை பிரித்து போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சிகளையும் ஒருத்தர் எடுப்பாங்க. இப்போ எங்கள் ஐயா பாமக ஏடிமிக்க பக்கம் போனால் அதுக்கு இணையாக வன்னியர்கள்ட்ட ஒரு இதுன்னா என் சகோதரர் வேல்முருகனை இங்கிட்ட எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் திருமாவளவன் இங்கே இருந்தால் அங்கே அண்ணன் ஜெகன்மூர்த்தியை அங்கிட்ட எடுப்பாங்க. அப்போ அது ஆளுக்கு பிரித்து போட்டு விளையாட வேண்டியதுதான். இந்தியர் திராவிடர்களுக்கு இங்கே வலிமை இல்லை.
அவங்க தமிழ் தேசிய மக்களை ஒன்றுபட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறவிடாமல் தடுத்தால் தான் அவங்களுக்கு அதிகாரமும் அரசியல் வலிமையும் வரும். இப்போ எங்களை மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு இந்த சாதி மத உணர்ச்சிகள் பிரிக்காமல் பிளக்காமல் இந்த இன மக்களை ஒன்றிணைச்சாதான் எங்களுக்கு அரசியல் வலிமை வரும், அதிகாரத்தையும் நாங்கள் தொட முடியும். அவங்களுக்கு வந்து எங்களை பிரித்து போடணும். இப்போ கல்லர், மறவர், அகமுடையர், 3 முக்குல தேவர்னு பட்டம் இருந்தாலும் 3 பேரையும் ஒன்றா இருக்க விடுவீங்களா? இருக்க விட்டுருக்கீங்களா? சொல்லுங்க, இருக்க விட்டுருக்கீங்களா? அது மாதிரி தான் அது பிரச்சனை. ஒன்றையும் பிரித்து தூக்கி போடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் இருந்தால் அண்ணன் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ 2 பேரையும் இப்போ நீங்கள் கவனிச்சிங்க, தென்காசியில் பிஜேபி ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு, ஏடிஎம்கே ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது அண்ணன் கிருஷ்ணசாமிக்கு. 2 பேருமே அந்த சமூகத்துக்கான தலைவர்களாக இருக்காங்க. 2 பேரையுமே ஒரே தொகுதியில் அடைச்சா எப்படி வெல்வாங்க? ஆனால் ஒருத்தரை வேறு தொகுதியில் கொடுத்து ஒருத்தரை வேறு தொகுதியில் கொடுத்துருந்தா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறது யதார்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தென்காசியில் வந்து கிருஷ்ணசாமி என்ன நின்றுட்டாங்க. அப்போ அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு வேறு தொகுதியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வென்றிருப்பாங்க. இந்த ஓட்டுகள் பிரிஞ்சிருக்காது. அப்போ இந்த இந்திய கட்சி, இந்த திராவிட கட்சி என்ன செய்யுது பற்றியில்ல? இந்த நுட்பத்தை இந்த பிரித்தாளும் இந்த விளையாட்டுகளை வந்து 60 ஆண்டுகளுக்காக இந்த இது செய்துட்டு வருது. அதை எங்கள் முன்னோர்கள் தெரிஞ்சும் அதை சரணடைஞ்சிடறாங்க. சில பேர் தெரியாமல் அந்த வேலையை செஞ்சிடறாங்க. ரெண்டு இருக்கு. அரசியல் படுத்தப்படல. அரசியல் அப்படிங்கிறதே இங்கே தொடவே இல்லை. எந்த கட்சி அரசியல் செய்யுது? அரசியலுங்கிறது என்ன? மக்களுக்கானது. மக்கள் அரசியல் இந்த நாட்டில் இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் மனச்சான்று கை வச்சு சொல்லுங்க. இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குது. எங்க மக்கள் அரசியல்? இப்போ திமுக செய்கிறது கட்சி அரசியலா மக்கள் அரசியல்? இப்போ நான் போய் இது இப்போ தூத்துக்குடிக்கு போய் இந்த டைடல் பார்க்க பூங்காவை திறக்க போகிறேன். இப்போ நான் வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போகிறேன். இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு 1000 கொடுக்கறது, 500 கொடுக்கறது, இது அறிவிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தேர்தல் வாக்கை குறிவச்சே நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர தேர்தலையே இவங்க கவனம் பண்ணுறாங்களே ஒழிய கட்சி அரசியல். கட்சி ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்தோன்னா இந்த கட்சி ஃபண்டுன்னு ஒன்று செய்யும், நிதின்னு ஒன்று சேர்ப்பாங்க. இவர் மாவட்ட செயலாளர் கொடுக்கணும், ஒரு மந்திரி இவ்வளோ கொடுக்கணும், நிதியை வச்சுக்கிடுவாங்க. அந்த கட்சி இது வந்த பிறகு அப்புறம் தேர்தலை நோக்கி சிந்திப்பாங்க. அடுத்த 5 ஆண்டு இந்த தேர்தல் நோக்கி தான் நகருது. இந்த செய்தியை வெளியிடணும், இதை மறைக்கணும், இதை வந்து அதிகமாக கொண்டு போகணும், இதை சொல்லவே கூடாது, இதையே தான் கவனிப்பாங்களே ஒழிய மக்களை பற்றி எங்கே சிந்திச்சிருக்காங்க? தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் பெரும் வெள்ளச்சேதத்தில் புயலில் நாசமாயிடுச்சு வேளாண்குடி மக்கள். என்ன யோசிச்சு என்ன நடந்திருக்கு? மக்களை பற்றி இந்த அரசுகள், இந்த கட்சிகள், ஆட்சிகள் நகர்ந்தது என்ன? பாரதி திடீர்னு பாஷான்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. சரி, எனக்கு அப்பா, நான் அப்பா பாஷாங்கிறேன், நீங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. பாஷா உங்க பாஷையில தீவிரவாதி இறந்துட்டாரு. அதை வச்சுட்டு ஒரு வாரம் வண்டி ஓட்டுனீங்க. அப்புறம் இதை தவிர வேற என்ன இருக்கு உங்களுக்கு? நீங்க ஒரு மதத்தை சார்ந்திருக்கீங்க, இன்னொரு மதத்தை தாக்கி பேசணும். நீங்க ஒரு சாதியை சார்ந்திருக்கீங்க, இன்னொரு சாதியை தாக்கி பேசணும். மக்களுக்கான அரசியல் எங்க இருக்குது? இங்க பாதை சரியில்லை, இங்க குடிக்க நீர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 100 மரணம் பட்டியல் எடுங்க, 90 மரணம் புற்றுநோயா இருக்குதா இல்லையா? யாராவது சர்வேல எடுத்து சொல்லுங்க. ஏன் புற்று வருது? 60 வயசு அப்பாவுக்கும் வருது, 20 வயசு தம்பி தங்கச்சிக்கு வருது, 2 வயசு குழந்தைக்கு வருது. எப்படி வருது? சிகரெட் பிடிச்சாலா, பான்பராக்கு புகையில போட்டால, இல்லை சாராயம் குடிச்சாலா? அந்த குழந்தைக்கு எப்படி வருது? எதை பற்றி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க? நாடு குப்பை மேடை ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்க தாய், பூமி தாய் முகத்துல பூவை கொட்டி ஆராதிக்கிறத விட்டுட்டு குப்பையை கொட்டி, பிளாஸ்டிக்கு, இந்த நெகிழியை கொட்டுறீங்க, பாலித்தீனை கொட்டுறீங்க. எந்த அறிஞனாவது சொல்றானா இது மக்கி மண்ணோடு மண்ணா போக இவ்வளவு காலம் ஆகும்னு? ஒருத்தன் 50,000ங்கிறான், ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 500 ஆண்டுங்கிறான். யாரு பார்த்தது? யாரு பார்த்தது? புவி வெப்பமாகுது. சரி, வெப்பமாகுது. ஏன் வெப்பமாகுது? யாராசு வெப்பமாகுதான் நீ ஆக்கிரமா தெரியாது? நச்ச ஆலைகள், நிலக்கரி புகை, காரு வண்டிகள் வெளியிடுற டீசல் பெட்ரோல் புகை, இதெல்லாம் கரியா மாறி மேலே போய் நீராவியோட அமிலத்தோடு சேர்ந்து ஒரு பசை மாதிரி படர்ந்து ஒரு கரு வட்டம் மாதிரி 15-20 கிலோமீட்டருக்கு மேலே நிற்கிதுன்றான். பூமியிலேருந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேலே நிற்கிதுன்றான். அதனால இந்த வெப்பம் அந்த நீல ஊதா கதிர்களாக மேலே போக முடியாமல் நீல கதிராக மேலே போகுது. அது போய் குளிர்றதுக்கு முன்னாடி அங்கே தடுத்து கீழே திருப்பி அனுப்பிடுது. அதனால வெப்பம் ஏறுது. வெப்பம் ஏறுறதுனால கடல் கொந்தளிக்குது.
எப்படி கொந்தளிக்குது? அடுப்பில் பானையை வச்சு தண்ணியை ஊற்றி கீழே அடுப்பு இருக்கும்போது கொந்தளிக்குதுல்ல, கொதிக்குதுல்ல, அப்படி பூமி கடல் கொதிக்குது. கொதிக்கும் போது கடல் மட்டம் உயரும் போது காற்றழுத்தம் அதிகமாகுது, புயல், பருவமழைன்னு ஒன்றும் இல்லாமல் பெருமழையாக பெய்யுது, புயல் மழையாக பெய்யுது. எல்லாத்தையுமே அதை பற்றி நீ எதை பேச சொல்லுங்க பார்ப்போம். சாமி, சாதி, மதம், இதை தவிர என்னைக்கு பூமிக்கிட்ட வருவ? இந்த நாட்டில் அறிவை வளர்க்கும் கல்வி. சரி, ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வளம் வகுப்பறை, அறிவை வளர்க்கும் கருவறையா இருக்கா, வர்த்தக அறையா இருக்கா, வியாபார அறையா இருக்கா? இந்த நாடு எதை நோக்கி செல்லுது? யார் யார் இதை பற்றி பேசுகிற? இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா? எல்லாருமே பள்ளி கல்லூரி வச்சிருக்காங்க. எல்லா அமைச்சரும், இந்த கட்சி அமைச்சரும் சரி, இந்த கட்சி அமைச்சரும் சரி, எல்லாருமே மருத்துவமனை வச்சிருக்காங்க. அப்போ எப்படி அரசு மருத்துவமனை தரம் உயரும்? அப்படி போய் அரசு பள்ளி கல்லூரி தரம் உயரும்? அப்புறம் எதுக்கு அரசு? அப்ப முதலாளிகளின் லாப தேவைக்கே எல்லாம் உருவாக்கப்படுது. போக்குவரத்து தனியார் நடத்திடுவார், சிறப்பாக நடத்திடுவார். சாலை மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் சிறப்பாக நடத்திடுவார். ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க, ஒரு பையன் நாயை தடை கொடுத்துட்டு, அப்பா காத்தாடி வந்தா தான் மின்சாரம் வரும், இல்லை மின்சாரம் வந்தா தான் காத்தாடி வரும். அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, ரொம்ப நேரம் விவாதம் நடக்குது. காத்தாடி வந்தா தான் மின்சாரம் வரும், மின்சாரம் வந்தா தான் காத்தாடி வரும் அப்படின்னு போனால் ஒரு வெட்டவரி பொட்டல் ஒருத்தர் நிற்பார், ஒரு காத்தாடி ஓடும். அப்படியே சுற்றும் போது பளிச்சுன்னு விளக்கு எரியும். நாங்கள் அப்படி மின் உற்பத்தினா அதான் நீ வருதா இல்லையா? ஒரு நாட்டின் மிக அத்தியாவசியமான தேவை இதில் உணவு தேவை, மின் தேவை. இந்த மின்சாரத்தை வந்து முதலாளி கையில் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவன் ஒரு யூனிட் மின்சாரம் 15 ரூபாய்னா அதானே விற்க முடியும். நீங்கள் 7 ரூபாய்க்கு அதானிகிட்ட வாங்கி எனக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுக்குறீங்க, குறைச்சி கொடுக்குறீங்க. அப்போ எடுத்தவனே ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு விலை விளப்பதான் 1.5 லட்சம் கோடி கடன். இந்த அரசுகிட்ட கேளுங்களேன், 9 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, இந்த கடனை வாங்கி நாட்டு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டம் ஒன்று சொல்ல சொல்லிடுங்க. பெஸ்ட், வேர்ல்டு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டேன். வேர்ல்டு பெஸ்ட். ஒரு இடத்துல சரியா சொல்லுங்க. ஆவின் பால் விற்குதுல, எல்லாரும் நீங்க படிச்சவங்க தானே. ஆவின் பால் அரசு விற்குதுல, மாடு இருக்கு. அங்க குஜராத், உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தன் 1 லிட்டரில் 500 லிட்டர் பாலா வேதிப்பொருளை வச்சு கெமிக்கலை வச்சு தயாரித்து விற்றாங்கிறது 20 வருஷம் கண்டுபிடிக்காம இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்க. அங்கே நடக்கிறது தானே இங்கே நடக்குது. உங்கள் நெஞ்சில் இப்படி கை வச்சு மனச்சான்று துரோகம் இல்லாமல் எனக்கு பதில் சொல்லுங்க. பாலா பால் போல ஒன்றா? எந்த இடத்துல நீங்கள் சரியா இருக்கிறீங்க? எந்த இடத்துல சொல்லுங்க. அதனாலதான் இங்கே தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க. இப்பவே கள ஆய்வு மனுக்கள் மக்கள்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா? 5 ஆண்டு ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவாங்க. டேய், எங்களுக்கு என்ன பிரச்சனையே இப்பதான் கேட்க வரீங்க. அப்ப நம்ம என்ன சொல்றது? பிரச்சனையே நீங்க தான். எசமா எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான். வருவாங்க, வந்தாங்களா இல்லையா ஐயா? நீங்க சொல்லுங்க, வந்தாங்களா இல்லையாங்களா ஐயா? இப்ப வருவாங்களா இல்லையாங்களா ஐயா? கள ஆய்வுக்கு போறீங்களே, அப்படியே முதலமைச்சர் துணை முதல்வர்லாம் நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்களே. எவ்வளவு வெள்ளச்சேதம், எத்தனை ஏக்கர் பயிரிட்டீங்க, இது எவ்வளவு மகசூல் தந்திருக்கும், எவ்வளவு ஒண்ணுமில்லாம போச்சு, எவ்வளவு இழப்பு, அப்படி ஒரு நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்களே. எதுக்குமே காசு கிடையாது. பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண முடியாது, சம்பளம் காசு இல்லை. அந்த ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம், அதுக்கு காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணத்தை கொடுக்க முடியாது, காசு இல்லை. 200 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க அதுக்கு காசு இல்லை. எதுக்குமே காசு கிடையாது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை. ஆனால் அந்த 1000 ரூபாய் கொடுக்க முடியும். எங்க அம்மா பெரியம்மா, என் அக்கா தங்கச்சி சாலையில நின்று எனக்கு மாசம் 1000 கொடுன்னு கேட்டது? யாராவது சொல்றீங்களா? கேட்டாங்களா? நடக்க மழை நீர் வழிஞ்சு ஓட காவல்ல மேல ட்ரெயினோட எது மெட்ரோ 62,000 கோடி. கமிஷன் வாங்கி திங்கிற புரோக்கர்களை தரகர்களையே நம்ம தேர்வு பண்ணிட்டு தலைவரை தேடினோம்னா, அப்படி தலைவனை தேர்வு பண்ணாதான் அவன் மக்களை பற்றி கவலைப்படுவான். அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி தான் கவலைப்படுவாங்க, தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுவாங்க. இங்க அப்படி எங்க தலைவர் இருக்காங்க? இப்ப களத்துல இருந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இதே வேளையில வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை பண்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அந்த செயல் வந்து நீங்க அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா அவருடைய கோபத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது.
தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கணும் என்பது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது, வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு. அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. சாட்டையில் அடிச்சுக்கிட்டாலோ செருப்பு போடாமல் இருந்தாலும் திமுக அது சரியா, அது சரியா. அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனா நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம். என்னென்ன அடிச்சோட அரசியல் மாற்றம் நீங்கள் கூட கேட்கலாம். இப்போது இந்த ஆட்சியை அப்புறம் இந்த ஆட்சி வந்து நீங்கள் இவங்க வந்து கோட்பாடு பேசுறது, திராவிட மாடல் பேசுறது, நல்லாட்சி பேசுறது, ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் வந்து இந்த மகராசன் இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான், அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான், அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுவான். அப்படியெல்லாம் வென்றது இருக்கு. தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தொகுதிக்கே போகாமல் வாய் போட்டு சட்டம் வாய் திறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னோட கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சாரு? நம்பினா இந்த மக்கள் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினா, நல்லவர் நம்பினா. அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கு வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்லை. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்போ தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு இவங்க இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டால் ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பறக்கும் படைன்னு ஒன்று போடுறீங்க. சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு, மாட்டை விற்றுட்டு கொண்டு வர காசு, மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்கே தொகுதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது, நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிற. இப்போ வேணால் ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம். இதெல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழாவா? இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துங்க? இப்போ அவங்க உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ணுற செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இப்போ அவங்ககிட்ட. இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தல, காலே இல்லாமல் நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணாதான் ஓடிக்க முடியும். அதை வந்து தம்பி சொல்லணும், சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஒழிக்கணும். இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து 2000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களே இலவசங்களை அறிவித்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, இது வீழ்ச்சி திட்டம். அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்க? ஒரு கேள்வி தானே. என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா குன்றக்குடி அடிகளா, நம்மெல்லாம் சிறு பிள்ளையில் பார்த்துருக்கோம். அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டதில்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இலவசங்கிறது. என்னை சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டில் இதே நம்ம தான் தொடரும் அப்படிங்கிறத உங்க பேச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி தொடர விடுறதுக்கா நாங்கள் இவ்வளோ தூரம் தொடர்றோம்? என்ன இப்படி பேசுறீங்க? புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருக்கிறத கீழே தூக்கி வீசும், கீழே தூக்கி இருக்கிறத மேலே கொண்டு போகும். அது வந்து எந்த நொடியிலே நிகழலாம். பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடக்காதா? இலங்கையில் நடக்குது இங்கே நடக்காதா? இலங்கையில் இப்போ இருக்காரே அந்த அனுரா திசநாயக்கா 3 விழுக்காடு வாக்கு வச்சுருந்தாங்க. அந்த கட்சியை ஒரு கட்சியாகவே அவனுங்கிறது இல்லை. அங்கே இருந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட கிளர்ச்சியில் 2 பேரையும் தூக்கி வீசிட்டு அவர் தேர்வு பண்ணலையா? பங்களாதேஷ்
நாட்டை உருவாக்கின பிதாமகன் முஜிபுர் ரஹ்மான் சிலையை தூக்கி தலையை துண்டை வெட்டி வீசலையா வருதேன். இன்னைக்கு அந்த அதிபர் உள்ள போகல, நீ அங்கே இருக்கிறாங்களா? அந்த நாட்டின் பிரதமர் இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு நொடியில மாறும். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறான். அன்னைக்கு அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருமா வராத நீங்க பாருங்க. எந்த 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 மக்கள் போராடல, மீனவர்கள், மாணவர்கள், உழவர் குடிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், யாரு போராடல வீதியில் வந்து? ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருந்தகைகள், செவிலியர்கள், மருத்துவ பெருமக்கள் எல்லாரும் வீதிக்கு வந்த பிறகு நீ நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிற அந்த சொல்லாட்சியில தான் நல்லாட்சி இருக்கு. உண்மையில எங்க ஆட்சி இருக்கு? அப்ப அங்கங்கே சிறு சிறு நெருப்பு துண்டுகளா இருக்கிற இந்த நெருப்புகள் ஒரு இடத்துல குவிஞ்சா அதான் புரட்சி தீ. அது விரைவில் பத்தி எரியும் பாருங்க. எரிதா இல்லையா? ஒரு மூதாட்டி அவ எவன்னே தெரியாது. சுவரொட்டியில செருப்பு கட்டி வீசினாலா இல்லையா? அவ ஆள் மனதுக்குள்ள எவ்வளவு கோவம் இருந்தா வீசியிருப்பா. நீ அந்த வயசான அந்த மனுஷன் ஏன் எரிஞ்சதுன்னு ஆய்வு செய்யணும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடணும். அவளை கைது பண்ண தனிப்பட போட்டு தேடினா இது எப்படின்னு பாருங்க. இவ்வளவுக்கா அந்த அம்மா எரியும் போது ஒரு சின்ன பையன் எடுத்திருக்கான் ஏதோ படத்தை, அவனை கேது பண்றீங்க.